இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ருவானவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் பைக் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே சில ஆளுங்க எல்லாமே அவட்ட வந்து வட்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க போல். அவங்க வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு இப்போ காசை கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. அவங்கக்கிட்ட என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பிரதர் அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்ன நடிச்சிட்ருக்க, வாங்கின காசை நீ எப்போ கொடுக்க போகிற அப்படின்ற சட்டி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது அவங்கள கிண்டல் பண்ணி வந்து சிரிச்சிட்டு போனதுமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி அவங்கள கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம ஹீரோ ஜிஹானோட கார் வந்து போகுது. அங்கே நம்ம ஹீரோயினோட இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அங்கே செக்யூரிட்டி சொல்கிறாங்க, பாஸ் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு, நீங்கள் அங்கே வந்துட்டு போய் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ யாரையும் டச் பண்ணி கூட பேச மாட்டான் போல், அவனுக்கு அலர்ஜி இருக்குது. ஸோ அந்த சைடில் போயிட்டு இருந்தாங்க. அந்த பெட்டிக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கவும் யார் இது அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக எந்திரிக்கிறா. பட் அந்த ரவுடிங் அந்த பக்கம் வரவுமே இவ தப்பிக்கிறதுக்காக வேகமாக போய் அவனை கிஸ் பண்ணியிருந்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே இருக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆளுங்க வரும்போது வேகமாக வந்துட்டு அங்கே பிடிச்சி அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போனதுமே நீ வந்துட்டு டச் பண்ணதுமே எனக்கு எதுவுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா நான் ருவானான்றதை அவ சொல்கிறா. பார்த்தா அந்த ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு என்ன ஆக்டிங்காக பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோ அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த பர்சன் கோவமாயிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோவோட அந்த டாலர் வந்துட்டு கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் பாவங்க ஊடால வந்து விழுந்து அவளுக்கு கத்தி குத்தி பட்டதுமே அந்த பிளட் வந்துட்டு அந்த டாலரில் பட்டதுமே அந்த டாலர் வந்துட்டு அப்படியே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க செக்ரட்டரி வந்ததும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவன் சொல்கிறான். ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். பட் அவங்க செக்ரட்டரி தான் அங்கே வந்துட்டு காலில் பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் ரூமில் தான் இருக்காங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. அவங்க பாட்டிக்காக அவள் கடன் வாங்கியிருக்கா, அதை திருப்ப கொடுக்க முடியாமல் தான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டாலரை கழட்டி வச்சா அந்த டாலர் அப்படியே மின்ன ஆரம்பிச்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா என்ன நடந்துட்டுருக்கு, நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே இவன் தான் அன்றைக்கி கிஸ் பண்ணா, நான் இவனோட ரூமில் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவங்க ஷர்ட் டைம் பாட்டு ரிமூவ் பண்ணதுமே ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, என்னை வந்துட்டு பார்க்க முடியல இவனாலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது. அப்போ அவன் ஷர்ட்டை பார்த்ததும் வாவ் இவனோட ஃபிகர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகிட்டு அங்கே வந்துட்டு அவள் போய் டச் பண்ண போயிட்டுருக்கா. அப்போ என் பக்கத்தில் வந்துட்டு குனிஞ்சி அங்கே வந்துட்டு போய் வந்து அந்த டவலை எடுக்க போகிறான். பட் ஹீரோயின் க்ளோஸ் ஆனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவன் உள்ளே குளிச்சுட்டு இருந்தா. இவன் ரொம்ப வந்து ஹாப்பியாக அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. எவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். இப்போ வந்து குளிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. நான் தான் கோஸ்டாக மாறிட்டேன், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே இருக்க அந்த ஷாம் பாட்டில் வந்து கீழே விழுந்ததுமே அந்த சவுண்டை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு யார் வெளியே இருக்குது அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிருது. திரும்பவுமே அங்கே ரூம்க்கு வந்துட்டு அந்த டாலர் எடுத்து அங்கே போட்டுக்கிட்டதுமே அது திரும்ப அங்கே மின்ன ஆரம்பிச்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிறா. வேகமா போய் அவன் மடியில் போய் உட்கார்ற மாதிரி ஆயிடுது. அங்கே அவன் டச் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்து இருந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. இவன் வந்துட்டு அங்கே டாக்டரை வந்துட்டு மீட் பண்ணுறதை பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே இவளுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா ஒரு கோஸ்ட் மாதிரி அங்கே வந்துடுறாங்க. அண்டர்வேரில் இருந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்குது, நான் உன்னை என் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு நீ தான் அப்போ அந்த ஷாம்பாட்டில் தள்ளி விட்டியான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோவப்படுறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இது என்ன உண்மையான வந்துட்டு கோஸ்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த கோஸ்டோட நிழல் பட்டதுமே இது வந்துட்டு ஃபேக், இது சும்மா நடிச்சிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அங்கே வந்துட்டு ஒரு பெரிய உட்டுக்கட்டை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு இப்போ புள்ளி பண்ணதுக்கு அவனை உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அங்கே வரட்டிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு அவள் பயந்து ஓடிட்டுருக்கா. அங்கே ஆனால் வந்துட்டு ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை இது என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை என்னோட நோயால் தான் எனக்கு இப்படிலாம் தெரியுதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு இவளை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போங்க, யார் இவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்தா பாஸ் இது வேறு யாரும் கிடையாது மேனேஜர் தான் அப்படின்ற சொன்னதும் இப்படி தான் பின்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி இந்த லேடி வேலை பண்ணிகிட்ருக்காங்களா, வந்துட்டு அடித்து வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கான். ஃப்ரூட் சாப்பிட்றதுக்காக போனால் இவ பாட்டா
அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டதோ அந்த ஃப்ரூட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே பயமாயிருதோ, ஐயோ கடவுளே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவன் பயத்தில் அங்கே தண்ணி எடுக்க போனால் அந்த டம்ளர் அங்கே கீழே விழுந்து அதை எடுக்க போகிறப்ப அங்கே கையுமே வந்துட்டு கட்டாயி போயிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிருது. பேசாமல் அவன் வேமா அங்கேருந்து போயிடுறான். பட் ஹீரோயின் என்ன பார்த்து பயந்து போயிட்டானா அப்படின்ற சைட்டு அப்படின்னா எல்லா ஃப்ரூட்டுமே எனக்கு தான் சைட்டு சந்தோஷமாயிட்டு சாப்பிட்றா. எனக்கு இருக்க வந்துட்டு இல்யூஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா, இல்லை இது இல்யூஷனே கிடையாதா, கோஸ்ட் ரொம்ப இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அந்த பிளட்டோட வந்துட்டு அந்த டாலர் அவன் டச் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துடுறா. பட் இந்த டைம் வந்துட்டு கண்ணுக்கு நல்லாவே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவள் தெரிய ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னா வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவ என் முன்னாடி வந்துட்டு இருக்காளா, இவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. நம்ம ஹீரோயினுக்கு இவனை பற்றி வந்து எதுவும் தெரியலை, இவனை வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, போன டைம் வந்துட்டு உன்னை சரியாக கிஸ் பண்ண முடியலை, நான் இப்போ கிஸ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு போனதுமே அவன் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஆனால் வந்துட்டு அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு பேசி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். பேசாமல் நான் இன்றைக்கி இங்கே படுத்து சூப்பராக ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்கினதுமே ரொம்பவே அவனுக்கு ஹாப்பியாக இருது. பிறகு சாப்பிட்றதுக்காக அவன் வந்ததும் ஏகப்பட்ட சாப்பாடு அவன் பண்ணி வச்சுருக்கான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப சூப்பராக அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நாசி ஏற ஆரம்பிச்சிருது. அவன் மில்கை பக்கத்தில் எடுத்து வச்சதுமே சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளே பயங்கர சவுண்டு. என்னன்னு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நீ மட்டும் எப்படி தனியாக இருப்ப, நான் பேசாமல் வந்துட்டு உன் பிரதரோட சேர்ந்து இங்கவே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுனதுமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நான் உன்னோட அம்மா தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னோட பிரதருக்குமே நீ வந்துட்டு கம்பெனியில் ஒரு ஜாப் கொடுன்னு சொன்னதும் அப்புறம் உங்களோட சோர்நேம் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீ மறந்து போயிடாத, நான் உன்னோட அம்மான்றதாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு தானே கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் இப்படிப்பட்ட கேவலமான அம்மாவை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவன் வந்துட்டு லெசன் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட்ஸை தூக்கி போட்டதும் இது நீ தானே பண்ணேன்னு சொன்னதுமே நான் ஒன்றும் பண்ண கிடையாது, உங்களுக்கே தெரியும் இங்கே நிறைய கோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீ கோஸ்ட்டோட பேரை சொல்லி எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத, உங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு எதுவுமே கொடுக்காம என்னை விரட்டி விட்டாரு, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீங்கள் சீட் பண்ணாமே எங்கள் அப்பா இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட பொம்பளையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டை விட்டு அங்கே வந்து திரும்ப அடித்ததுமே இப்போ என்ன அடிச்சிட்டு இருக்குது, மரியாதையை நீங்கள் வெளியே வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹீரோவுக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அந்த ஆப்பிள் மட்டும் தனியாக அங்கே பறந்ததும் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. எனக்கு எல்லாமே உன்னோட வேலை தான் தெரியும், நீ தான் வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்க, நீ என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கியா, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சின்ன வயசில் நான் ரூமில் அடைச்சி வச்சு எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன், நீ என்ன அதை மறந்து போயிட்டியா அப்படின்ற சட்டங்க கேட்கும்போது சின்ன வயசில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிடுறான். அவன் பயத்தில் பின்னாடி போகும்போது அந்த லேடியை நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீரோவை வேகமாக போய் அங்கே வந்துட்டு அவள் காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சும்மா வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து மேலே போட்டுட்டு அங்கே கோஸ்ட் மாதிரி அந்த லேடியை போட்டு அடித்து அங்கே வந்துட்டு விரட்டினதுமே அவங்க பயந்து வீட்டை விட்டு ஓட பார்க்குறாங்க. ஆனால் அப்பயுமே அங்கே கதவு வந்துட்டு மூடி வச்சுட்டு போட்டு பயங்கரமாக வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கையாலே அவங்க பையனை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. பிரதர் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க, நம்ம எல்லாமே பிரதர்ஸ் இல்லையான்னு சொன்னதும் ஹீரோயின் அவனையுமே போட்டு ஏற்றி தள்ளி விட்டுட்டு மரியாதையை வந்துட்டு இங்கேருந்து போலன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு மிரட்டினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு பாடாப்படுத்துகிறா. இந்த சாப்பிடு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான வேணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் அங்கே ரொம்ப அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்ததுமே அவ்வளோதான் அவங்க மயக்கமாகி போயிடுறாங்க. என்னாச்சு பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கேட்டதுமே எல்லாத்தையும் இவங்களை அடிச்சு அங்கே வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பாஸ் மெசேஜ் வந்துருச்சு, அந்த பொண்ணு இப்போ டேஞ்சர்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஃபைனலாக நான் வந்துட்டு சாகலை அப்படின்னா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இவங்க கோமாலேருந்து வெளியே வருவாங்களான்றது ரொம்ப டவுட்டு தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் அதை எப்படி சான்ஸ், நான் இங்கே நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் ஆனால் வந்துட்டு அங்கே முடிய மாட்டேங்குது.
காட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட காசை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவளுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, அதுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட காரில் தான் சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கா. அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. வா புது வீடு, நான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன், இங்கே யார் வந்துட்டு என்னை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, எனக்கு எல்லாமே சொந்தம்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறா. அப்போ அங்கே மினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே பக்கத்தில் வந்ததும் நீ அங்கவே நில்லுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வந்து இயரிங் உள்ளே விழுந்துருச்சு, நான் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு போகவான்னு சொன்னதும் சரி எடுத்துகிட்டு போன்னு சொன்னதுமே அவளை பார்த்தா அவனை அங்கே செடியூஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஷோட்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணதுமே இவன் வேகமாக வந்துட்டு அங்கே செக்யூரிட்டிக்கு அங்கே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, ஜாமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டுருக்கான். உன்னோட இல்னஸ் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன், என் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா இருன்னு சொல்லிட்டு கேவலமே இல்லாமல் அவன்கிட்ட அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் தப்பா. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயோ கடவுளே இங்கே வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணுதுங்களேன்னு சொல்லிட்டு போனதும் எங்கே போயிட்டுருக்க வந்துட்டு என்னை காப்பாற்றுன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ஷாக் ஆகிட்டு என்னை பார்க்க முடியுதா இவளாலன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு வழி பண்ணுறேன் இவளன்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி இழுத்து விட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஜூஸ் பாட்டில் தன்னால் அங்கே கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை போட்டால் அடித்து எங்கே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ கேவலம்லாம் பண்ணதுக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் வந்துட்டு போட்டு அம்மிக்கு அங்கே வந்து புண்ணாக்க பார்க்குறா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா அங்கே வந்துட்டு சாமியாரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போகிறதுக்காக. இன்றைக்கி நான் வந்துட்டு இப்போ தான் பார்த்தேன் இந்த சாமியாரன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இந்த இவில் ஸ்பிரிட்டால தான் ரொம்ப வீக் ஆகிட்டுருக்க, நீ பேசாமல் இரு அப்படின்றத சொன்னதும் ஆமாம் இவர் வந்து பிடிச்சிருவாருன்னு அந்த மினி சொல்லிட்டுருக்கா. யாரும் ஒன்றும் தேவை கிடையாது போங்கன்னு சொன்னதுமே அவங்க ஸ்டெப் மதர் அப்படின்னா நீயே வந்துட்டு எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லிடு, வந்துட்டு உனக்கு யார் தொட்டாலுமே அலர்ஜியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோ ரொம்ப கோமாயிடுச்சேக்கா. அந்த ஆள் வந்துட்டு இவர் ரொம்பவே வந்துட்டு ஒரு மோசமான பேய் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னை யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மோசமான பேய் நீ என்ன வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் இப்போ வரைக்கும் என்ன யாரையும் கொலை பண்ணேன்னா இல்லை என்ன பண்ணேன் பொய்யா பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அந்த ஆள் பார்த்தா அங்கே வந்துட்டு இப்போ வந்து பிடிக்க போகிற மாதிரியே அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே மணியில் அடிச்சுட்டு என்னென்னமோ வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்போ பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் ரொம்ப கூலாக இருக்கா. இந்த கோஸ்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, ரொம்பவே ஈவில் ஸ்பிரிட்டானது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு திரும்ப கோவமாயிருது. என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிகிட்ருக்கா. என்னை நல்லா பாரு, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து ஃபூல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு வாங்க இவ பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க எங்களை வந்துட்டு, இல்லைன்னா அந்த பேய் சும்மா விடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஹீரோ நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொன்னதுமே நான் இப்போ வந்துட்டு அதை பிடிச்சிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்தாள் வந்துட்டு தன்னோட மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு அங்கே பிடிக்கிறதுக்காக அந்தாள் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு திடீர்னு அங்கே வந்துட்டு மயக்கமில்லாமே வந்துட்டு அவள் கீழே விழுக போனதுமே ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு வேகமாக எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு நான் சும்மா போய் சொன்னேன், இவன் வந்து சரியான ஃப்ராடு பையன், இவனை அடித்து வெளியே வேட்டி விட்டாதான் வந்துட்டு எல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவங்க நம்ம ஹீரோ நான் எப்படி நம்ப முடியும் நீ பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ காமின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இவன் வந்து ஒரு வழி பண்ணி விட்டாதான்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஊதும்போது பார்த்தாங்க வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பறந்து போய் அவனுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பெயின் ஆகிட்டு இருக்கா. ஐயோ கடவுளைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். இந்த கோஸ்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு யூரினே போக ஆரம்பிச்சிடுறான். அடிச்சு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம வந்துட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு பயந்து அங்கேருந்து எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. அவள் கண்ணுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட உருவம் தெரிய ஆரம்பிச்சதுமே ஐயோ நீயான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னென்னு பார்த்தா இவள் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினை போய் பார்த்துருக்கா. இந்த பொண்ணுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு சொன்னதுமே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இனிமே கத்தி கொடுத்து ஆழமாப்பட்டதுனால தான் இவங்க வந்துட்டு மயக்கமாக இருக்காங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு என்னது நீ என்னை பார்க்க முடியுதான்னு கேட்டதும் ஆமாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணா. அந்த பொண்ணு பார்த்தா திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. இவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பாரு என்ன ஆயிடுச்சு, அவள் வந்து காணாமல் போயிட்டான்னு சொன்னதுமே
மரியாதை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து துரத்தி விட்டான். இப்போ வெளியே வா, அவன் வந்துட்டு போயிட்டான்னு சொன்னாலுமே இங்கே நம்ம ஹீரோயின் வெளியவே வரமாட்டான். அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி அவங்களுக்கு எப்போ வேணாலும் முழிப்பு வரலாமா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவனுமே அங்கே கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவளை அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு நீ எப்போ வருவ, நான் உனக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது திடீர்னு பார்த்தா திரும்ப ஹீரோயின் அங்கே வெளியே வந்துடுறா. இப்போ எதுக்காக நீ என்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இந்த பாடிக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டு என்னால் முடியல, திடீர்னு மயக்கமாகி கண்ணெல்லாம் இருட்டாச்சு, ஆனால் திரும்ப நீ வந்துட்டு டச் பண்ணி பேசினதுமே நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போய் க்ளோஸாக பேசினதுமே நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட எதுக்காக நீ ஃபஸ்ட்டே என்னை வந்துட்டு பார்ப்பேன்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு, என்னால் நம்ப முடியல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு பயந்து போயிட்டுருக்கா. அங்கே நம்ம செக்ரட்டரி வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன தூக்கத்துலேருந்து எதுவும் வந்துட்டேன்னா அந்த பொண்ணு அங்கே படுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வெளியே வந்துட்டு நிற்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் என்னை பார்க்க முடியுதான்னு சொன்னதும் ஆமாம் பார்க்க முடியுது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்து அவளை பார்த்து எதுவும் பயந்துடாத, வெளியே போய் எதுவும் சொல்லிடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நம்ம நர்ஸ் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுவோம், நல்லபடியாக பார்த்துக்கட்டும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள் ஸ்டெப் வந்துட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மினி வந்துட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அது வந்துட்டு ஒன்றும் பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே சில விஷயங்களை சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழி பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் இன்னுமே உன்னை எதுக்காக வந்துட்டு விட்டு வச்சுருக்கேன் தெரியுமா, உனக்கு பென்ஷன்ன்றது வர்றதுக்காக தான், இல்லைனா நான் உன்னை என்றைக்கோ கொண்டிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அந்த ஆள் அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு போனதுமே அந்த ஆளை சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்குது. அங்கே செக்ரட்டரிட்ட இவளை கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கு நல்லா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என் மேலே வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் ஸ்மெல் அடிக்கலை, நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. நான் வந்து கோஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு என்ன வந்து குளிக்க வேண்டியது இருக்குது, சாப்பாடுக்கு வேண்டியது இருக்குது, இல்லை வந்துட்டு எதுக்கு ட்ரெஸ் அப்படின்ற செட் அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ரொம்ப ட்ரபிள்லாம் பண்ண மாட்டேன், உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேனான்னு சொன்னதும் உன்னோட தொந்தரவுமே வந்துட்டு நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக சொன்னதுமே என்னப்பா என் மேலே எதுவும் லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்டுச்சேக்கா. அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு அவங்க ஸ்டெப் பிரதர் அங்கே இவனோட வீட்டில் வந்துட்டு கோஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அது ரொம்பவே வில் ஸ்ப்ரெட் ஆனதுன்னு சொன்னதும் ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ என்ன வந்து நடந்தாலும் சரி வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸ்ட்டை போய் யாரையுமே நீங்கள் உள்ளே விடக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே செக்ரட்டரி வந்துடுறாங்க, பாஸ் இப்படி டிவிக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் பார்த்துக்குறேன், நீ உள்ளே போய் அவளை வெளியே விடாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் போயிட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்போஸ் பண்ண தான் வந்திருக்கோம், இங்கே இருக்க அந்த பேயை வந்துட்டு நாங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போகாமல் எனக்கு விட மாட்டோம்னு சொன்னதும் எந்த ஒரு பேயுமே இல்லை இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லும்போது அது வந்துட்டு ஒரு ஃபீமேல் பேய் இவன் பொய் சொல்கிறான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், அவன் என்னை பற்றி ரொம்ப மோசமாக ஆளுங்ககிட்ட பரப்பிட்டா இருக்கான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய வந்துட்டு அசிங்கமாக போயிடும், ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவனாவே தன்னோட வாயில் அடிச்சுட்டு பார்த்தீங்கல்ல இது எல்லாமே இந்த பேயோட வேலை தான், நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பெரியவங்க வந்துட்டு ட்ராமாவாக பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழி பண்ணாதான் வந்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னதும் இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்காக உள்ளே விட மாட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாஸ்டர் இங்கே இவில் ஸ்பிரிட் இருந்தால் அது உங்களுக்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொல்லும்போது நான் வந்துட்டு இப்போ போலீஸ்க்கு வேணால் கால் பண்ணுறேன், நீங்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டேங்க போல், அடித்து வெளியே வரணுமான்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதப்பா அது ஒன்று ஹார்ம் பண்ணிடும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. நீ உள்ளவே விட மாட்டேன்னா அது உன்னை மயக்க வச்சிருச்சான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணதுமே ஹீரோ கதை பார்த்துட்டு செம கடுப்பாயிட்டுருக்கு, இந்த லேடி எப்படி நடிச்சிட்ருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று மாற்றி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க.
வந்துட்டு அதனால தானே இப்படி வந்து நோயுமே இருக்குது, உன்னை வந்து யாருமே டச்சுமே பண்ண முடியாது, உன்னால் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவனுக்கு இருக்க நோயை பற்றியுமே வெளியே சொல்லி அங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்துனதுமே நம்ம ஹீரோயின் இப்போயாச்சும் நான் வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ அங்கே இருக்க அந்த கேர்ள் வந்துட்டு நான் இப்போ அப்படின்னா உங்களை டச் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோய் இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டச் பண்ண போனால் ஹீரோக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகிட்டு அங்கே பின்னாடி போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே நல்லா வந்து எந்திரிச்சு நிற்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர் பார்த்துட்டு இவ தான் அந்த பேய் அப்படின்றத சொன்னதும் என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பேய் மாதிரியா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டதுமே இல்லை அந்த பொண்ணு வந்து மனுஷி தான், பேயெல்லாம் கிடையாது, அவள் காலில் தான் லைட்டாக அடிபட்டிருக்கு, நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் சரியாக போகும்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்னுமே நிறைய உள்ளே வந்து கோஸ்ட் இருக்க வந்து சான்ஸ் இருக்குது, எங்களை நீ வந்துட்டு உள்ளே விடு, நாங்கள் வந்துட்டு போய் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதும் அங்கே கையை பிடிச்சதுமே ஸோ வந்துட்டு இவருக்கு எந்த அலர்ஜியுமே இல்லை, இவங்களாக தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத செய்யிட்டு அவங்களுக்கு அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே சேர்ந்து பொய்யா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நான் வந்துட்டு எந்த ஒரு பொய்யுமே பேசலை, நீ வந்துட்டு இங்கே காசுக்காக ஓசியில் வந்து தானே இருந்துட்டுருக்க, நீங்கள் வந்து சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்பவே அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நீங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் தானே, வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா தப்பாக உடனே அவங்கள பற்றி இப்படி அசிங்கம் பண்ணுவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு அதெல்லாமே கேட்டு ரொம்பவே இன்சல்ட் ஆயிருச்சு. நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது பார்த்தா அந்த மேனேஜரை உள்ளேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. கோஸ்டாக இங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இந்த லேடி தான் அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிட்டு என்னை இதெல்லாமே பண்ண சொன்னது வேறு யாரும் கிடையாது, அவங்க ஸ்டெப் மதர் தான், ஏன்னா வந்துட்டு யங் மாஸ்டரை பயமுடுத்தினா அவங்க வந்துட்டு உள்ளே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க, ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப பாசமாயிட்டு வீட்டிலே வந்து இருக்க விட்டா எல்லாத்தையுமே நம்ம அடைஞ்சிடலான்னு அவங்க ஐடியா பண்ணாங்கன்னு சொன்னதும் இவ போய் சொல்லிட்டு இருக்கா, நான்லாம் அப்படி எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே இந்த பாருங்க அவங்க எனக்கு காசுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி காமிச்சதுமே இவங்க உடனே ட்ராமா பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு உன்னோட அம்மா பிரதர் தானேப்பா, நாங்கள் சும்மா வந்துட்டு உன்கிட்ட விளையாண்டோன்னு சொன்னதும் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எப்படி வந்து கேவலமான ஜென்மங்க, யாராச்சும் இப்படிலாம் விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் இதான் உங்களோட லட்சணம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க, காசுக்காக தான் நீயும் இங்கே இருந்துட்டு இருக்க, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே யார் சொன்னது அவள் காசுக்காக இருக்கானே, இவ என்னோட ஃபியான்ஸை நான் குடிச்சிக்கிற இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடியுமே வச்சுட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போகிறான். ஹீரோயினுக்கான மேரேஜ்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க ஸ்டேப் மாதிரி இதை யாரும் நம்பாதீங்க, அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவங்களை இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு இழுத்து விடுங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த லேடி செருப்பை கழட்டிட்டா தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லும்போது அங்கே வேகமாக பிடிச்சி அவன் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா, நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் நான் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மினிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அவள் கோவப்பட்டுட்டு இவ்வளோ ஒரு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், நீங்கள் அதுக்கு வந்துட்டு நான் சொல்கிற வேலையை பண்ணுங்கன்னு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே பெட்டில் போய் படுத்தா. பெட்டு வந்துட்டு திடீர்னு அங்கே உடஞ்சி போயிடுது. அங்கே சவுண்டை கேட்டுட்டு ஹீரோ அங்கே ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்பயுமே அன்லக்கியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. உனக்கு என்னை காப்பாற்றுறப்ப தானே வந்துட்டு இப்படி கையில் அடிபட்டுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப அன்லக்கி தான், பேசாமல் வந்துட்டு நம்ம வந்து உடனே வந்து நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அங்கே வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் என்ன பேசிகிட்ருக்கு, இப்போ தான் நான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்கிறேன், இந்த டயத்தில் நீ வீட்டை விட்டு வெளியே போய் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை யாராச்சும் நம்புவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எப்பயுமே ரொம்ப அன்லக்கி தான்ப்பா, நீ தயவு செஞ்சு வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னால் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நான் கோஸ்டாக இருக்கும் போதுமே எனக்கு எதுவுமே நல்லதாகவே நடக்கலை, என்னை காப்பாற்ற போய் தான் உன் கையில் வந்து அடிபட்டுச்சு, அதெல்லாமே நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் மனசில் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. நான் உன் கூட சேர்ந்து இருந்தேன்னா உனக்கு எதுவுமே நல்லதாகவே நடக்காது அப்படின்றத சொன்னதும் அவன் பக்கத்தில் வந்ததும் தயவு செஞ்சு என்கிட்ட நீ விலகியேறு, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற செட் அங்கே இருந்து ஓடினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ
உன் மனசுலேருந்து இப்படி தப்பான எண்ணத்தை நான் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அந்த ரவுடிங்க ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவளால் தான் நம்ம ஜெயிலுக்கு போகணும், அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு மினிக்கு நம்ம ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும். அவங்க தான் நம்மளை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டாக்ஸியில் ஏற போகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ பேசின வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, இல்லை நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது பார்த்தா அந்த ஆளுங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவளை அங்கே ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஆனால் ஹீரோ அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு எந்திரி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. அந்த ஆள் அங்கே வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நீ மாட்டிக்கிட்டியா, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அப்படியே மயக்கமாக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் அவங்க ஃபோன் வந்துட்டு கீழே விழுந்து போயிடுது. அந்த பர்சன் வந்துட்டு காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அவன் எதுவும் பண்ணாமல் ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவனுக்கு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வரும்போது அங்கே செக்ரட்டரி பாஸ் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது ருவானா எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு பாஸ் காணோம், நாங்கள் அங்கே வரும்போதே நீங்கள் வந்துட்டு அங்கே மட்டும் நீங்கள் தான் இருந்தீங்க, அவங்க இல்லைன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஃபீல் ஆகிடுது ரொம்ப. அப்போ அங்கே அந்த மினி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு உங்களை நான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியல இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்து திருட்டுத்தனை வேலை பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இப்போ வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன், நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா உன் குடும்பத்தோடு இருக்க எல்லா கான்ட்ராக்டையுமே நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் சிரிச்சிட்டேவும் அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி நைட்டே அவளை வந்து போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா. சரி ஓகே நான் வந்துட்டு உன்னை இப்போ கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் எங்களுக்கு இப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு அங்கே ஆர்டர் கொடுத்ததுமே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களே திரும்ப நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இல்லையான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு கோமாயிட்டு அந்தாலும் வந்து அட்டாக் பண்ண வந்ததும் சரி ஓகே நான் சாக தான் போகிறேன், நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாச்சும் வந்துட்டு வாங்கி கொடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே நான் வந்துட்டு கோஸ்ட்டாக வந்துட்டு உங்களை வந்துட்டு நாங்கள் சும்மா விட மாட்டேன், பயமுடுத்தியே வந்து உங்களை சாவடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் மாதிரியே வந்துட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. இவளுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றத அவன் சொல்கிறான். பர்சனுமே பயந்து போய் அங்கேருந்து போனால் நம்ம ஹீரோயின் கையை எப்படியோ கழட்டிட்டு அங்கே வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து பயங்கரமாக அரண்டு போய் எழுந்திரிக்கிறான். ரொம்ப பயமாயிட்டுருக்கு. என்னாச்சு பாஸ்ன்னு சொன்னதுமே அவளை கண்டுபிடிச்சாச்சா இல்லையா நீங்கள் போது அதை பற்றி என்னென்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கால் பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயினோட ஃபோன் வந்துட்டு எடுக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த கார் டிரைவர் தான். இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் ஓடி வந்தால் கடைசியில் வந்துட்டு காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அவளுக்கு வந்துட்டு எல்லா சைட்லேயுமே ஆளுங்க வந்துடுறாங்க. இன்றைக்கி நீ எப்படி வந்துட்டு எஸ்கேப் ஆகுறன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாகிடுது. அவள் ஓடும்போது பார்த்தாங்க கீழே வேற விழுந்துடுறா. இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது ஆனால் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ அவன் கையில் அங்கே செங்கல்லாம் தூக்கி எரிஞ்சு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் காப்பாற்றிடுறான். அப்போ அந்த பர்சனுக்கு கோவமாயிட்டு ஏன்னா நீ வந்துட்டு என் காப்பாற்றுறதுக்கு உன்னையுமே சேர்த்து வந்துட்டு நான் ஒரு வழி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனதுமே ஹீரோங்க பயங்கரமாக போட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு ஜெயிலில் தான் இருந்த எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை வந்துட்டு வெளியே எடுத்தது மினி தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. காசு கொடுத்து இப்பயுமே அதை தான் பண்ண வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்தாள் வந்துட்டு அங்கே வந்து கெஞ்சிட்ருக்கான், ப்ளீஸ் என்னை வந்து விட்டுருங்க நாங்கள் வந்து போயிடுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படி நான் வந்துட்டு இங்கே இருந்தேன்னு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு அந்த ஓனர் வராரு, அந்த கார் டிரைவர் தான். நீங்களான்னு சொன்னதும் நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாகிடுச்சு, அந்த காரை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னதும் அந்த பர்சன் பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடி பிடிச்சங்க ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்துட்டு இப்படி அடுத்தவங்க டச் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுன்ற விஷயம் வந்துட்டு தெரியும். அப்போ அங்கே அவன் வந்துட்டு சிரிச்சுட்டே ஹீரோயினை வந்துட்டு அங்கே தலைமுடியை பிடிச்சிட்டு இழுத்துட்ருக்கான். என்ன பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ இப்போ போறையால் உன்னை கொலை பண்ணுவான்னு சொன்னதும் அந்தாலும் சாரி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு பயந்து போய். நீலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ எப்படி இருந்துட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்கான். முன்னாடியே வந்துட்டு நான் இவ்வளோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக திட்டுறான். அப்போ தான் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு பாஸ்ட்டில்
என்ன நடந்துச்சுன்னு வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பாக்கே இங்கே துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பர்சன்ட்டு அங்கே தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் இவங்கள டைவர்ஸ் கொடுத்து அடித்து வெளியே வரட்டியிருக்காரு. சின்ன வயசில் இவனையும் போட்டு பாடாப்படுத்தினதுல இவனுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிருக்கு. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இப்படி துரோகம் பண்ண வாசி தான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போல். அந்த ஆள் தான் வந்துட்டு இப்போ தப்பான வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இவங்க கூட சேர்ந்து இருந்து அன்றைக்கி உட முடியாமல் இருந்தது. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே அந்த ஆள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் சின்ன வயசுலேயே அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் இவங்க 2 பேத்துக்குமே இந்த ஸ்டோரியை பற்றி எதுவுமே வந்துட்டு தெரியாது. அந்த ஆள் வந்துட்டு இப்போ முன்னாடியே நான் இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் பயங்கரமாக கோவமாயிருது. எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவமாயிட்டு அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு இவனையுமே அடிச்சங்க நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் எதை பற்றி ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே செக்ரட்டரியுமே அங்கே வந்துட்டு போலீஸ்லாம் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அப்போ அங்கே தலையெல்லாமே சுற்றி அங்கே மயக்கமாகிருது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு இந்த மினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அவர் ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு இங்கே கிளாஸ்லாம் தூக்கி போட்டு உடைச்சதுமே அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. அந்த ஆளோட நேம் வந்து லூ. அப்போ அங்கே அவர் என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தா ஜிஹான்ட்ட நான் தான் வந்து கிட்னாப் பண்ண சொல்லேன்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் கோவப்பட்டு அந்தால அடிச்சுட்டு இப்படி வேலை பண்ணாதன்னு நான் உன்ட்ட சொன்னனா இல்லையான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், அவன் வந்து கோஸ்டாக என்கிட்ட வந்துட்டு நடித்து என்னை வந்து பயமுடுத்தி அவரை என்கிட்ட வந்து பிரிக்க பார்த்தா இப்போ அவர் கூட சேர்ந்து ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கா. அவர் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறவாரேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இந்த கம்பெனி எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் நீ கெடுக்கவா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்தால் கோவப்படுறாரு. நான் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் வந்து அவன் தூங்கிட்டு இருக்கும்போது டச் பண்ணதுமே என்ன நீ இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதுமே அவன் பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ண போனதும் திரும்ப பார்த்தா அங்கே வந்து பெட்டு உடஞ்சி போயிடுது. இது எல்லாமே என்னோட பேட் லக்கால தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நர்ஸ் சொல்கிறாங்க இது ஹாஸ்பிட்டல்ன்றதை மறந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமான்னு சொன்னதும் ஐயோ நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் பண்ணவும் முடியாது, ஏன்னா உடம்பு இருக்க நிலமையில இதெல்லாம் போய் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே ஷை ஆகிட்டு அங்கேருந்து வெளியே போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் போலையேப்பா கட்டலவே உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இவங்க 2 பேத்துக்குமே அதை நினச்சாங்க ரொம்ப ஆக்வர்ட் ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ரொம்ப வீக்காக இருக்கன்னு அங்கே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தையில உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லி கிண்டல் பண்ணதுமே ஹீரோயின் யாரை பற்றி நீ எப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணதும் அவனும் ஹாப்பி ஆகிட்டு அங்கே பதிலுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த லேடி அவங்க பையன்ட்ட இத்தனை வருஷமா உன்னை நான் தானே பார்த்துட்ருக்கேன், இதுக்கப்புறம் வேலையை பார்க்காம உட்காந்து தின்னுட்ருக்காம ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போய் என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீதாயான்னு சொல்லிட்டு அவங்க பையன் அதை போட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்கும்போது அங்கே நம்ம ருவானாவோட அம்மாவோட ஃபோட்டோ கிடைக்கிது. அதை பார்த்துட்டு இந்த மூஞ்சை நான் எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இது என்ன உன்னோட ஃபஸ்ட்டு ஓடி போய்ப்போட பிள்ளையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமான்னு சொன்னதும் இது என்னோட பொண்ணு ருவானான்னு சொன்னதும் நல்ல ஐடியா இருக்குது, என்கிட்ட காசு பறிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு உன்னோட சீக்ரெட் எனக்கு தெரியும்னு சொன்னதும் உன் சீக்ரெட்டை பற்றியும் எனக்கு தெரியும், ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட் பண்ணி விட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போ அங்கே திரும்ப அந்த லேடி கால் பண்ணிவிட்டு உன்னோட அப்பாவை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு கேட்டதும் எங்கள் அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஏன் வேலை வந்து போய் கூட்டிகிட்டு வர போறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் காலை கட் பண்ணி விட்டா. அப்போ அங்கே காரை ஸ்டார்ட் பண்ண போனால் கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இது எல்லாமே என்னோட பேட் லக்கால தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. அவன் காரை போய் உடனே சரி பண்ணிடுறான். பட் அங்கே வந்துட்டு இந்த டாலரை வந்துட்டு பேசாமல் நீ போட்டுக்கிட்டேன்னா இந்த பேட் லக் வந்துட்டு சரியாயிரும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் போட்டுக்கிட்டதுமே கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தியான்னு சொன்னதும் உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்குப்பான்னு சொன்னதும் ஃப்ரீயாலாம் எப்படி கொடுக்க முடியும், நீ இதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு வந்துட்டு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கொஞ்சம் காசை குறைச்சி சொல்லுப்பா அப்படின்றத அவ சொல்கிறா. நீ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட நீ என்ன பண்ணலாம் நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு எந்த ஐடியாவும் பண்ணலை, ரொம்ப வருஷமாக நான் தனியாக தான் இருந்துட்டுருக்கேன், கூட சேர்ந்து நீ வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தா அவங்க ஸ்டெப் மதர் அங்கே இருந்து பார்த்துட்ருக்காங்க அதெல்லாத்தையுமே. அப்போ அந்த மினி அங்கே வந்ததுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், என்னை வந்து பிரச்சனைகளை மாட்டி விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு நீ எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாமல் இருந்து காப்பாற்றாமன்னு சொன்னதும் அங்கே திரும்ப காசை கொடுத்து நீங்கள் எதை பற்றியும் வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவன் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அங்கே வாங்கிக்கிறான்.
எனக்கு டவுட்டாகவே இருக்குது இது உண்மையா இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அதை கழட்டிட்டு வேணுக்குனே வந்து அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி வந்துடுறாங்க. பாஸ் கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடுது, அங்கே வந்துட்டு 2 கம்பெனி கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மீட்டிங்குமே வச்சுருக்காங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு காரணம் அந்த மிஸ்டர் லூவாக தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் பெரிய ஷேர் ஹோல்டர், உங்களுக்கு அப்புறம் நான் அவர் தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா அந்த லூ தான் ஆளுங்க எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவனை பற்றி வந்துட்டு அங்கே நிறைய வந்து பொருளையெல்லாம் கிளப்பிட்டுருக்காரு. அவன் ரொம்பவே வந்து உடம்பு முடியாமல் இருக்கான், அவனால் யாருமே டச் பண்ண முடியாது. ஏதோ வந்துட்டு ஒரு சாதாரண பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான், நான் அவளுமே ஒரு பேட் லக்கானவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இப்போ என்னை பற்றி என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மீட்டிங்லான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக எங்களை வந்து மீட் பண்ணாமே இருக்கீங்க, அப்புறம் கம்பெனி வந்துட்டு நாங்கள் எப்படி வந்துட்டு நடத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. உன்னால் வந்துட்டு முடியல, நான் பேசாமல் இந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், உங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொன்னதுமே எதுக்காக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட என் கம்பெனியை நடத்த முடியாதுன்னு சொன்னேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு நல்ல நிலைமையில் இல்லைன்றப்ப நாங்கள் எப்படி வந்துட்டு உங்களை நம்ப முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது ப்ராப்பரானு சொல்லிட்டு அந்தால் வந்துட்டு அங்கே பேசினதுமே ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சிரிப்பாக தான் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்டிங்லேருந்து விலகிருங்க, அவரே கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறட்டும்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிட்டாங்க சந்தோஷமாயிட்டு பேசினதும் நீ வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால் நீ கையை பிடிச்சிட்டு பேசலாம், நார்மலான ஒரு பர்சனாக அவரால் எல்லாருக்கூடையும் பேச முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லூக் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம போய் தனியாக பேசலாமான்னு சொன்னதும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு பெரிய ஷேர் ஹோல்டர், நான் சொல்கிறது என்னமோ கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயே நீ எப்படிப்பட்ட மனசுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப சீப்பானவன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அப்போ அவன் நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, இந்த பொண்ணை நீ விட்டு நீ வந்துட்டு நினைக்கிற லெவலுக்கு இவன் நல்லவ கிடையாது, நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், என் பொண்ணு ரொம்பவே ஸ்மார்ட்டானவ அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் உங்ககிட்ட இதெல்லாம் வந்துட்டு பேசணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நான் உங்களுக்காக வந்துட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அப்பாவை ஸ்டெப் மதர் எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. யார் தெரியுமா, இது உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்றத சொன்னதுமே யார் சொன்னது, எங்கள் அப்பா எப்போயே செத்து போயிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டு ஃபேமிலி எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டா இப்படிலாம் வந்துட்டு நீ பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்துட்டு சொல்கிறான் உன்னை நான் இப்போ வந்து சிஸ்டர்னு கூப்பிடவா இல்லை சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு கூப்பிடவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. உன்னோட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் அப்பா வந்துட்டு வந்து டைவர்ஸ் ஆகி வந்து போனதுக்கு காரணமே இந்த பர்சன் தான், உங்கள் அம்மா வந்துட்டு இவரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் வந்து வேணான்னு விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த லேடியை மேரேஜ் பண்ணா இந்த லேடியுமே இவங்க கூட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்தாள் வட்டி என்னென்னத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகுமே உங்கள் அப்பாவை வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய வந்துட்டு காசு வந்துட்டு பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதனால தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு, உன் குடும்பம் ட்ரெஸ் காரணமானவளை போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு வேணா உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இருந்தாலும் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. வாய முடிட்டு நீ பேசாமல் இருயான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஆள்கிட்ட சரி இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு என்னை எதுக்காக வந்து நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னன்ட்டு வந்து மிஸ் ஆகிட்டமான்னு சொன்னதும் பொய் சொல்லாத, என்னை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தது என் பாட்டி தான், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க கையில் கிடைக்கும் போது நான் ரொம்ப சாப்பிடாம ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்துட்டு இப்படிலாம் அம்மா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நான் வந்துட்டு உன்னை வளர்க்குறதுக்கு கூட காசு இல்லைம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்தால் ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு எல்லாமே கூட்டிகிட்டு வந்ததுமே இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, இப்போ எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ என் கூட வான் சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடி இழுத்துட்டு போயிடுறான். ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் டச் பண்ணி காமிக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே டச் பண்ணி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. நீ போய் டாக்டரை பார்த்து என்ன உனக்கு சரியாயிடுச்சான்னு சொன்னதும் நீ எனக்கு ஏற்பாடு பண்ண டாக்டர் நான் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தால் தான் என் உடம்பு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, நான் வந்துட்டு அந்த டாக்டரை மீட் பண்ண போகலன்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு சரியாயிடுச்சு, அப்போவே புரிஞ்சுக்கிடுச்சு நீ தான் வந்துட்டு என்னோடய உடம்பு வந்துட்டு சரியாக விடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்க அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ இவரே இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கட்டுமே நல்லா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு பேசினதும் நீங்கள் எல்லோரும் இப்போ எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எப்படி வந்துட்டு அவன் பக்கம் மாறலாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு போனதுமே
நீ வந்து ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க, உனக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, இதுக்கப்புறம் நீ இந்த ஆஃபீஸ்லேயே நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கார்ட்ஸையுமே வச்சு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் அங்க ரொம்ப கோவமாயிட்டு வெளிய வந்துட்டு, எங்க ருவானாவன்னு சொன்னதும், பாஸ் அவங்க இந்த இத குடுத்துட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னதும், அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க கைய நீட்டினதுமே திரும்ப காக்கா வந்து டாய்லெட் போயிருது. ஐயோ! என்னோட பேட் லக் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. அவர் அங்க நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "என்னம்மா நீ இந்த பக்கம் நீ பண்ணிட்டு இருக்க? நான் வந்துட்டு ரொம்ப நீ மூடு சரியில்லாம இருக்க மாரி இருக்க. நான் வந்துட்டு அத சரி பண்றேன். என் கூட நீ வா" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவள நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அவன் எல்லா இடத்துலயுமே அங்க தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கான். பிறகு அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்து டீ எல்லாமே சர்வ் பண்ணதுமே, ஹீரோயின் அந்த டீய குடிச்சுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்துட்டு, "நீ என்ன வந்துட்டு இப்போ உன்ன அன்லக்கிய பத்தியே நீ யோசிச்சுட்டே இருக்கியான்னு" சொன்னதும், "ஆமா மாஸ்டர். அது எப்பயுமே வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டுதுன்னு" சொன்னதும், "உன்ட்ட யாராச்சும் பென்டென்ட் குடுத்து அத வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம ஹீரோ வந்துட்டு பண்ணது அங்க வந்துட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அந்த பெயிண்டட்ட வச்சு உன்னோட லைஃப்ப வந்து நீ கரெக்ட்டா வந்து மாத்திருக்க முடியும். நீ இப்ப எதுக்காக அத வந்து விட்டுட்டு வெளிய வந்தன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேட்குறாரு. சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டு நீ திரும்ப வந்து அவன் கூட போய் சேர்ந்து நல்லபடியா இருன்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் நான் யோசிக்கிறேன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு, திரும்ப வந்துட்டு அவளோட அந்த பாட்டியோட வீட்டுக்கு வரா. அவன் வரும்போது பார்த்தா, அங்க மேல இருக்க லேடி ஒரு பொருள தூக்கி போட்டு கீழ உடைச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மேல படாம தப்பிச்சிருது. இப்ப நீ வந்து பேட் லக் பிடிச்சவ. உன்னால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்துட்டு மோசமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேற ஒரு லேடி வந்துட்டு அவளோட பொருளெல்லாம் தூக்கி வெளிய எறிஞ்சு விட்டுட்டு, இந்த வீடு வந்துட்டு எங்களுக்கு தான் சொந்தம். நீ சைன் பண்ணி குடுத்துட்ட. உங்க பாட்டி செத்து போன பிறகு இது எங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க பேசும்போது, நம்ம ஹீரோயின் நீங்க என்ட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க. நான் உங்கள சும்மா விட மாட்டேன். அது இதுன்னு பொய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு, இப்ப என்ன வீட்ட விட்டா தொரத்த பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே, நீ ரொம்பவே பேட் லக் பிடிச்சவன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அங்க ரொம்பவே மோசமா நம்ம ஹீரோயின பேசிட்டு இருக்காங்க. அந்த பெர்சனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின அடிச்சு அங்க தள்ளும்போது, நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். அப்பங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த பெண்டன்ட் அவ கழுத்துல போட்டு விட்டுட்டு, அந்த பெர்சன வந்துட்டு புடிச்சு எங்க கைய புடிச்சு முறுக்கி வந்துட்டு உடைக்க ஆரம்பிச்சுடுறான். ஒழுங்கா நீ அந்த கீய குடுக்கலன்னா, உன் பையன் உடம்புல கை இருக்காதுன்னு சொன்னதும், அந்த லேடி வந்துட்டு அந்த கீய தூக்கி போட்டு குடுத்துடுறாங்க. இவள வந்துட்டு இங்க யாருக்குமே புடிக்காது. பேசாம வந்துட்டு இந்த வீட்ட எங்களுக்கே வித்துட்டு போக சொல்லு. அதான் நல்லதுன்னு சொன்னதும், நான் நினைச்சேன்னா இங்க இருக்க வீட்ட எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைக்க முடியும்னு சொல்லும்போது, அப்ப அங்க அந்த லேடி சொல்றாங்க, அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டவங்க, இந்த யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? ஜிஹான் குரூப்போட ஓனர் இவர் தான் சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. உடனே வந்து பயந்து போயிட்டு, இவ தான் வந்துட்டு இப்படி மோசமா வந்துட்டு பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு தான் இந்த வேலைன்னு சொல்லிட்டு, அங்க வந்து உடனே ஹீரோயினுக்கு அங்க சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. சின்ன வயசுலேருந்து இங்க தான் இருந்துட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின், "நீ எதுக்காக இப்ப என்ன வந்துட்டு திரும்ப தேடி வந்திருக்க? நான் உன் எனிமியோட பொண்ணுன்னு" சொன்னதும், "யார் சொன்னது? நீ என்னோட எனிமியோட பொண்ணுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின போய் அவன் ஹாப்பியாயிட்டு அங்க வந்து கிஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உன்ன விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உடனே அவன் இங்க வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறான். ரொம்பவே 2 பேத்துக்கு ஹாப்பி ஆயிட்டிருக்கு. கிராண்டா வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்க சூப்பரா வந்துட்டு அந்த வெட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி உங்க ஸ்டெப் மதர் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அங்க வந்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு, அவன் வேற அங்க வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னோட பிரைடு வந்துட்டு வேற யாரும் கிடையாது. என்னோட பிரதர் தான். இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க வந்துட்டு அவங்க பெரிய ட்ராமாவா பண்றாங்க. உங்களோட வந்துட்டு மேரேஜுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நாங்க வந்துட்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே, அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு, ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோயின் "நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி பெரிய அங்க ட்ராமாவ கிரியேட் பண்ணதுமே, "நீங்க வந்துட்டு இப்ப இதெல்லாம் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா கேளுங்கன்னு" சொன்னதும், எங்களுக்கு ஒரு 50 மில்லியன் குடுத்துருங்க. நாங்க இதுக்கப்புறம் உங்கள எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டோம்ன்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அங்க செக்ல கையெழுத்து போட்டு குடுக்க போகும்போது, அங்க நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, "நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரபுள கிரியேட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து சைன் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "பண்ணி குடுத்துட்டா போச்சு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க சைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. கடைசில பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுமே ரொம்ப கேவலமான ஜென்மம் தான். அந்த ஆளுமே காசுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆல்ரெடி அங்க ஒரு பொண்ண ஏற்பாடு பண்ணி, நான் சொல்ற மாரி நான் வந்து நீலனம் பண்ணும்போது, நீ வந்துட்டு அத எல்லாமே வீடியோ எடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது, அதே மாரி அந்த செக்க அவன் கையில குடுத்துட்டு, ப்ளீஸ் எங்க வெட்டிங்கெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க, கெடுத்து விட்றாதீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க ட்ராமா பண்ணதும், அங்க அத கேட்டுட்டு அந்த பொண்ணுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன இது புதுசா இவ பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டதுமே, அவங்க பிரதர் கைய புடிச்சு அவன் அடிக்க போனதும் புடிச்சு முறுக்கி விட்டான்.
திரும்ப அவள் எந்திரிச்சிட்டாங்க நைஃப் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு போயிருங்க இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. நீங்கள் இப்போ வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு அப்போ வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்கள் வந்துட்டு இப்போ வெட்டிங்கை வந்து கேன்சல் பண்ண வந்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களை சும்மா விட்டுருவேண்ணா, இப்போ நான் உங்களை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு மிரட்டிச்சேக்கா. நீங்கள் தானே வந்துட்டு இத்தனை வேலையுமே பண்ணீங்க, இப்போ வந்துட்டு உண்மைகளை சொல்கிறீங்களா இல்லை நான் கொலை பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே திரும்பவுமே எங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணுமே அங்கே வந்துட்டு சீட் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பண்ண எல்லா தப்பையுமே அவங்க வந்துட்டு ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா தான் இந்த காசு வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த காசுக்காக அந்த லேடியாக அவங்க வாயால் எல்லா உண்மைகளுமே சொன்னதுமே அந்த வீடியோ அங்கே வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்து போலீஸில் வந்துட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ உண்மையிலே உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ அந்த மினியை பார்த்தா கத்தி எடுத்துகிட்டு அங்கே வந்துச்சேக்கா. என் லைஃபவே கெடுத்துட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வரா. எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி நாங்கள் தெருவுக்கு வந்துட்டோம், இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் நீ தானே, உன்னை நான் இன்றைக்கி போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு குத்திடுறா. அப்போ ஹீரோ வந்து அடிச்சங்க தள்ளி விட்டதுமே நீ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறா, அவள் தான் செத்து போக போகிறாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி மாறி போயிடுறா. அவளங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் என்னை இதுக்கப்புறம் வந்துட்டு காப்பாற்ற முடியாது, நீ வந்துட்டு நான் இறந்து போயிட்டேன்னா இந்த பென்டென்ட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போயிடுறா. அப்போ அங்கே டாக்டர் வந்ததுமே ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த மாஸ்டர் வந்துடுறாரு. ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் தான் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கெஞ்ச போது நீ அந்த பென்டென்ட்டை என்கிட்ட கொடுன்னு சொன்னதுமே அங்கே பென்டென்ட்டை கொடுத்ததும் அங்கே வந்துட்டு அவர் காப்பாற்ற என்னமோ ட்ரை பண்ணுறாரு. பட் அவள் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா. அங்கே வந்துட்டு அவள் அதுலேருந்து வெளியே வரல. இவன் பார்த்தா அவ்வளவே நினச்சாங்க தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கிளாஸ் அப்படியே வந்துட்டு மூவ் ஆன் ஆனதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். அப்படின்னு அவளோட சோல் திரும்ப வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி முன்னாடி வந்து நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, குடிச்சு குடிச்சு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அவன் சந்தோஷமாயிட்டு அவளை போய் அங்கே வந்து டச் பண்ண போனால் திரும்ப அவளோட வந்து அந்த சோல் வந்து மறைஞ்சு போயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துட்டு அப்படின்னா அவன் வந்துட்டு திரும்ப உள்ளே வந்திருக்குள்ள பாடிக்குள்ளே அப்படின்ற சைட்டு ஓடிட்டுருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்லையுமே நம்ம ஹீரோயினோட பாடியில் பார்த்தா அந்த மூமெண்ட்லாம் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயினுமே திரும்ப பொழைச்சிக்கிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.